ஆர்ஜேடினாவே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், ஒரு பாதுகாப்பின்மை இருக்கும். நிதிஷ்குமார்னா அந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பார் அப்படிங்கிறதுல பொதுவாகவே பெண்கள் வந்து ப்ரோ நிதிஷ்குமார் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுல இந்த 10,000 திட்டம் 10,000 மாதம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய அமோக வரவேற்பை பெண்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது. கேம்பெயின்ல தான் தப்பு பண்ணாங்க. நீங்க வந்து அது நிதிஷ்குமாரை ஏளனம் செய்வதாக மற்ற சமூகம் அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். நீங்க யாதவ் சாதி ரீதியா சாதி ரீதியாக. எனவே அது அங்க எடுபடவில்லை. நீங்கள் வந்து அது ஒரு சிம்பத்தி தான், அனுதாபத்தை தான் நிதிஷ்குமார் கொடுத்துச்சு. அந்த கேம்பெயின் எடுபடல. நீங்க 200க்கு மேல இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு வந்து பாஜகவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ பெண்கள் பெருவாரியாக நிதிஷ்குமாருக்கு வாக்களித்ததும், அதே போல முஸ்லிம் யாதவ் எம்ஐ ஃபேக்டரும்பாங்க. முஸ்லிம் யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சமூகமும் கவுண்டர் போலரைஸ் ஆனதும் தான் இவ்வளவு பெரிய வெற்றி நிதிஷ்குமார் தலைமையிலான அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு கிடைத்ததா பார்க்கலாம். பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர் நமக்கு செஞ்சுட்டாரு, இங்க இருந்தா அது கண்டினியூ ஆகும், 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இந்த கூட்டணி இருந்தா நமக்கு மீண்டும் அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இரண்டாவது காஸ்ட் அரித்மெட்டிக். ஸோ இவ்வளவுதானே தவிரங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செய்தியாளர் அரவிந்த் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தலுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம கருத்து கணிப்புலாம், முன்னாடி கருத்து கணிப்பும் சரி, ஆஃப்டர் போலிங் கருத்து கணிப்பும் சரி, ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. எஸ்ஐஆர் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க காங்கிரஸ் சார்பில். இவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தும் பீகார் தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பீகார் மாநிலம் பொதுவாகவே ஜாதிய ரீதியான தேர்தல் அரசியலை மையமாக கொண்டதுதான். அதனால தற்போது நடைபெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை பார்த்தோம்னா, பாஜக ஒரு மைக்ரோ மேனேஜிங்கா பாஜக எப்படி ஹரியானால இந்த மைக்ரோ மேனேஜிங் மூலியமா எப்படி ஒரு வெற்றியை பெற்றார்களோ அதே போலதான் பீகார்லயும் செஞ்சதான் நம்ம பாக்குறோம். பீகார்ல அதை தாண்டி பெருசா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான மூன்று காரணிகளை நான் பாக்குறேன். ஒன்று, பெண்களுக்கு 10,000 ரூபாய் மாதம் அறிவிச்சது, அது ஒண்ணு. அறிவிச்சு முதல் மாசம் தேர்தலுக்கு முந்தைய மாதம் கொடுத்தது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு காஸ்ட் அரித்மெட்டிக் முன்வைத்து மனதில் வைத்து ஒரு சோசியல் கோலிஷனா ஒரு அலையன்ஸை உருவாக்குனது, எல்ஜேபியை உள்ள கொண்டு வந்தது ஜித்தன் மாஞ்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்குனது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பலமா இருந்தது. இந்தியா கூட்டணிக்கு பலவீனமா அமைந்தது எஸ்ஐஆர் மூலமாக சுமார் 40 லட்சம் இன்னேட், சுமார் 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணமாகத்தான் பார்க்கிறேன். ஸோ இந்த மூணு காரணம், ஒன்று பெண்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், இரண்டாவது ஒரு 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 சோசியல் கோலிஷனா ஒரு அலையன்ஸை உருவாக்குனது, மூன்றாவது இந்த எஸ்ஐஆர். இந்த மூன்று காரணத்தினாலதான் இந்த ஒரு ரிசல்ட்டா நான் பார்க்கிறேன். பல்வேறு விஷயங்கள்ல வந்து பீகார் பின்னடைவில் இருக்குது. தொழில் இல்லை, முறையான கல்வி இல்லை, சாலை வசதிகள் இல்லை, பல்வேறு நிலைகளில் வந்து பீகார் பின்னடைவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் 20 ஆண்டுகாலமாக ஆட்சி புரிந்த ஒரே அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மீண்டும் வாக்களித்ததற்கு இலவசம் ஒரு முக்கிய பங்காக இருக்குமா? அங்கே இருக்கிற தொழில் இல்லாதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பல லட்சம் பீகாரிகள் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணோம், வாக்களித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மீண்டும் நிதிஷ்குமாருக்கு வாக்களித்தது பெண்கள் பெருவாரியா வாக்களிச்சதை நம்ம பார்க்கணும். ஆண்கள் பெண்கள் அந்த டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் சுமார் 9% பேர் அதிகமாக வாக்களித்திருப்பதாக நமக்கு தெரிகிறது அந்த மார்ஜினை பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போதே பெண்கள் பெருவாரியா நிதிஷ்குமாருக்கு வாக்களித்ததுக்கான காரணம் இந்த 10,000 ரூபாய் மாதம் அறிவித்த அந்த ஒரு திட்டம். அது பெண்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாகவே பெண்கள் வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆதரவான மனநிலையில் தான் பீகார்ல இருப்பதாக நம்ம கடந்த 2005ஆம் ஆண்டுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆர்ஜேடினாவே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், ஒரு பாதுகாப்பின்மை இருக்கும். நிதிஷ்குமார்னா அந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பார் அப்படிங்கிறதுல பொதுவாகவே பெண்கள் வந்து ப்ரோ நிதிஷ்குமார் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுல இந்த 10,000 ரூபாய் திட்டம் 10,000 மாதம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய அமோக வரவேற்பை பெண்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக அந்த காஸ்ட் அரித்மெட்டிக். ஆர்ஜேடிக்கு ஏன் இவ்வளவு பெரிய பின்னடைவுனா, ஆர்ஜேடி பொறுத்த வரைக்கும் கேம்பெயின் இன்னும் கொஞ்சம் மக்களை
கவருவதற்கான எந்த ஒரு கேம்பெயினும் பண்ண மாதிரி தெரியல. அங்க பீகார் எலெக்ஷனை கவர் பண்ண போன எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரிஞ்சிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற போறாங்கன்னு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியா ஒரு ஒரு 160, 170 சீட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறுவாங்கன்னு தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் 200க்கு மேல இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு பாஜகவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ பெண்கள் பெருவாரியாக நிதிஷ்குமாருக்கு வாக்களித்ததும், அதே போல முஸ்லிம் யாதவ் எம்ஐ ஃபேக்டர்ம்பாங்க. முஸ்லிம் யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சமூகமும் கவுண்டர் போலரைஸ் ஆனதும் தான் இவ்வளவு பெரிய வெற்றி நிதிஷ்குமார் தலைமையிலான அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு கிடைத்ததா பார்க்கிறோம். ஓகே சார். இப்போ இந்த எஸ்ஐஆர் உடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். ஒரு பக்கம் பெண்கள் மட்டும் வாக்களிச்சா போதாது, எஸ்ஐஆருடைய இந்த வாக்கு நீக்கம் 65 லட்சம் பேர் சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. இந்த சூழல்லையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல் இப்போ நிகழ்ந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி. கண்டிப்பா இது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையின்மைய ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த தேர்தல் வெற்றி அமைஞ்சிருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க. எஸ்ஐஆர் என்பது எஸ்ஐஆர்ங்கிறதே வேண்டான்னு யாரும் சொல்ல. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த எஸ்ஐஆர் எப்படி பண்றீங்க? ஒரு மாத காலத்திற்குள்ளாக தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக, அதுவும் ஒரே மாதத்திற்குள்ளாக நீங்க இந்த ப்ராசஸ பண்ணி முடிங்கன்னு சொல்றதுதான் பிரச்சனையே. ஏன்னா, இதற்கு முன்பாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு. ஆனா அந்த எஸ்ஐஆர்லாம் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு 1 இயர் டைம் பீரியட்ல நடந்திருக்கும். இதுதான் முதன்முறையாக 1 மாதத்துக்குள்ள நீங்க அத பண்ண சொல்றீங்க. 1 மாதத்துக்குள்ளார அப்படி பண்ணி முடிக்க முடியாது. இதனாலதான் நீங்க சுமார் 40 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நெட்டா எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டுங்க. தேர்தல் ஆணையத்து மேல இன்னொரு இது என்னன்னா, இப்ப இந்த 10,000 ரூபாய் தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு சுமார் 1 மாதத்துக்கு முன்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் இந்த 10,000 ரூபாய் திட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க. இது எலெக்ஷனை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே ஆமாங்க. இது தேர்தல் முறைகேடு தானே இது? இல்லைங்க. தமிழ்நாட்டுல இதே மாதிரி இதுக்கு முன்பாக சுனாமிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், இல்ல ஏதோ விவசாயிகளுக்கான இதுல அப்ப இருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையிலான அரசு விவசாயிகளுக்கு அந்த ஏதோ ஒரு இதை அறிவிக்கும் போது, இது பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு நீங்க அதை கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2010ல திமுக தலைமையிலான அரசு டிவி கொடுக்கும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவி கொடுக்கும்போது கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அப்படியெல்லாம் அப்பெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணும்போது இதுக்கு மட்டும் நீங்க ஏன் அலோவ் பண்ணீங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமா இப்போ தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சுல. இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனா எந்த தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எதுக்குமே அது பதில் எல்லாம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் நீங்க ஒரே மாசத்துல நீங்க நடத்துறீங்க. நீங்க ஆளும் அரசுக்கு சாதகமா இருக்கிறீங்க தான் குற்றச்சாட்டு. சோ ஆனால் இதுதான் உங்களுக்கான பிளேயிங் ஃபீல்டா இருக்கும்போது, இதுதான் உங்களுக்கு மைதானம். இந்த மைதானத்தில் தான் நீங்க விளையாடணும்னா அந்த மைதானத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க விளையாட கத்துக்கிட்டாகணும். ஏன்னா நீங்க தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் நீங்க தேர்தல் அரசியலை சந்திக்க முடியும். இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு டைம் எங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம தயாராகவே இல்லாம ஒரு தேர்தல தோல்வி அடைஞ்சிட்டு வந்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரிகளும் சரி, தலைமை தேர்தல் ஆணையர்களும் சரி, அவங்க வயசு முடிஞ்சோடனே அவங்க வாட்டி ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளாக இவர்கள் தான் இருக்க போகிறார்கள். எனவே இதற்கான சொல்யூஷன் என்ன? இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ண போறோம்? இதை நம்ம எப்படி கண்டெஸ்ட் பண்ண போறோங்கிறது இந்த அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளதான் வேண்டும். ஓகே. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கும் பொழுதே இந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் மேலே மாறி மாறி திமுக அதிமுகன்னு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. இப்பொழுதுதான் முதல் முறையாக உணவு திட்டத்தையே அங்கே கொண்டு வராங்க. பல்வேறு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சர்வதேச விமான நிலையமே இல்லாத ஒரு சூழல் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு அதில் நம்ம தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க. மதிய உணவு காலை உணவு திட்டம் 125 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டதால் மட்டும்தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, 10,000 ரூபாங்கிறது தான் பெரிய வெற்றி. இவ்வளவு பெரிய ஹிமாலய வெற்றிக்கான காரணம் 10,000. அந்த 10,000 ரூபா தான். பிரசாந்த் கிஷோரும் அதை தான் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது யதார்த்தமான உண்மையும் கூட. அதனால்தான் 9% பெண்கள் வாக்கு அதிகமா அங்க பதிவாயிருக்கு. ஆண்களை விட 9% பெண்கள் அதிகமா வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பாப்புலர் ஸ்கீம்ஸ் எங்களை அறிவிச்சிருக்காங்க. 125 யூனிட் கரண்ட் ஃப்ரீங்கிறது. பீகாருங்கிறது பொதுவாகவே பின்தங்கிய மாநிலம். அங்க இந்த மாதிரி நமக்கு தான் 125 யூனிட் கரண்ட் கொடுக்கறதுங்க என்ன பெருசா? இல்ல காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் நாம எந்த வருஷம் நம்ம 40-50 வருடத்துக்கு முன்பாகவே நாங்க அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம 1000 சொன்னாலும் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலத்துக்கு அது ரொம்ப பெருசு. சோ அதையே அங்க இப்பதான் வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு
இதுவே ஒரு பெரிய பாப்புலர் ஸ்கீமா இங்க பாக்குறாங்க. சோ அதனாலதான் இந்த கவர்மெண்ட் வந்து அது கண்டினியூ ஆகுங்கிற ஒரு ப்ரோ இன்கம்பன்சின்னு கூட நான் சொல்ல முடியாது. பொதுவாகவே இந்த கேம்பெயின்ல எந்த இடத்துலயுமே நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு கேம்பெயின்ல எல்லாம் இவங்க வைக்கவே கிடையாது. காங்கிரஸும் சரி, ஆர்ஜேடியும் சரி, அவங்களோட மெஜாரிட்டியான கேம்பெயின் மேஜர் லைன் வந்து இந்த எஸ்ஐஆர் தான். வாக்கு திருட்டுங்கிற ஒரு பிரச்சனையை தான் ஊச்சொறி தான் முன்னாடி வச்சு பண்ணாங்களே தவிர, லோக்கல் கவர்மெண்ட் இஷ்யூயோ நாங்க வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோங்கிறது ஒரு நம்பிக்கைக்கு தரக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்யவில்லை. அதன் காரணமாகவும் இந்த தோல்வி இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சதா தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பீகாரில் ஓட்டு போட்டு வந்த நபர்கள் சொல்லும்போது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது ஆளுங்கட்சி இருக்கிறவங்க பண்ணுவாங்களா, இல்லை எதிர்கட்சியிலேருந்து வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு நாங்கள் ஓட்டு போட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் பண்ண முடியும்? மத்திய அரசு கூட நீ இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசால தான் பண்ண முடியும்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்து நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க. அது ஒரு ஃபேக்டரா மட்டும் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு வாக்களிச்சதாகவும் எனக்கு தெரியல. பொதுவாகவே பாஜகக்குன்னு ஒரு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. 20% பாஜகக்குன்னு இருக்கு. நிதிஷ்குமாருக்கு சும்மா 20% இருக்கு. இந்த 20, 20, 40 பிளஸ் சிராக் பாஸ்வானோட 4, 5%. 24, 25%. அப்புறம் ஜித்தன் ராம் மாஞ்சி அப்படியெல்லாம் போட்டு இது ஒரு இந்த 20, 20, 40 பிளஸ் மற்ற கட்சிகள் சிராக் பாஸ்வானோட சேர்த்து ஒரு 8%. இதைத்தான் இங்க 47, 48% இந்த டைம் வாங்கியிருக்காங்க. போன டைம் இந்த 5, 6% வந்து சிராக் பாஸ்வானோட ஓட்டிங் பர்சன்டேஜ் கிடைக்கல. அது இந்த டைம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அதனாலதான் 48%. பாஜக, ஜேடியு நீங்க எப்படி இருந்தாலும் இந்த 40% பாஜக, ஜேடியு இந்த சில கட்சிகளா சேர்ந்து 40% எப்படி இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு கட்சி தான். அது ஏன்னா நீங்க போன 2020 சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா 37, 38% இந்த கூட்டணி வாங்கியிருந்தாங்க. இது சிராக் பாஸ்வான் தனியா நிற்கும் போது. அதனால இந்த திட்டங்களுக்காக இந்த வாக்குறுதிகளுக்கு நம்பி நாங்கள் வாக்களித்தோங்கிறது கிடையாது. பொதுவாகவே நான் முன்பே ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஒரு எலக்ட்ரல் சிஸ்டம் தான் பீகார்ல இருக்குங்க. ஆர்ஜேடி தன்னைத்தானே வெறும் முஸ்லிம் பிளஸ் யாதவ் சமூகத்தின் ஒரு கட்சியாக தன்னைத்தானே சுருக்கிக் கொள்வதும், காங்கிரஸ் இன்னமும் அந்த தலித் வாக்குகளை காங்கிரஸினால் ஈர்க்க முடியாததும், அலையன்ஸ் ஒரு ஆர்கானிக்கா செயல்படாததும் தான் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியா நான் பாக்குறேன். ஆர்ஜேடி கடந்த முறை பெற்ற 23% இந்த முறையும் பெற்றிருக்காங்க. ஆர்ஜேடிக்கு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ்ல கம்மியா இல்ல. ஆனால் அந்த வாக்கு சதவீதத்தை சீட்டுகளின் எண்ணிக்கையாக, தொகுதிகளின் எண்ணிக்கையாக, வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மாற்றுவதில் ஏற்பட்ட சுணக்கம் ஒரே காரணம் என்னன்னா, ஆர்ஜேடியை மக்கள் வெறும் யாதவ் பிளஸ் முஸ்லீம் இந்த 2 சமூகத்திற்கான ஒரு கட்சியாக மக்கள் பார்ப்பதன் காரணமாக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள் இந்த வேட்பாளருக்கு இந்த கட்சிக்கு எதிராக வாக்களிப்பதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய தோல்வியை ஆர்ஜேடியும் சந்திச்சிருக்காங்க. 65 லட்சம் வீடுகள் வந்து நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஒரு அடிப்படை வசதி வீடுகளே இல்லாத ஒரு மாநிலம், பெரிய வளர்ச்சியே இல்லை. 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க. எந்த விதமான அடிப்படை வளர்ச்சியும் செய்யாத ஒரு நிலையில மக்கள் திரும்பும் அதே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், இப்போதான் இந்த எஸ்ஐஆர் மீது காங்கிரஸ் மிக கடுமையான விமர்சனம் பெற்றதுல ஒரு டவுட் ஏற்படுது. அதுவும் தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். நான் எஸ்ஐஆர் காரணமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எஸ்ஐஆரும் ஒரு காரணம் தான். ஆனால் பிரதான காரணமாக நான் பார்ப்பது பெண்கள் வாக்குகள் முழுமையாக நிதிஷ்குமாருக்கு சென்றதும், அதில் குறிப்பாக இந்த 10,000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதும், இரண்டாவதாக சமூக ரீதியான வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றதும், இதைத்தான் ஒரு மேஜர் ரீசனா பாக்குறேன். பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர் நமக்கு செஞ்சுட்டாரு, இங்க இருந்தா அது கண்டினியூ ஆகும். 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, இந்த கூட்டணி இருந்தா நமக்கு மீண்டும் அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இரண்டாவது காஸ்ட் அரித்மெட்டிக். சோ இவ்வளவுதானே தவிரங்க, நீங்க அப்படின்னா ஆர்ஜேடினால வேற ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாதான்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு 2, 3 மாதத்துக்கு முன்பாக வந்து அமர்ந்து பிரச்சாரம் செய்தால் இனிமேல் அது போன்ற தேர்தல் அரசியலை உங்களால் நடத்த முடியாது. இனி வரும் காலங்களில் தேர்தல் என்பது 365 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சாமானிய மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். நீங்க தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி வந்ததெல்லாம் கொடுத்து இதெல்லாம் அந்த பிரச்சாரம் பண்ணீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்கள் அவர்கள் முன்பாக கடினமாக உழைத்தால் மட்டுமே அவர்கள் உங்களை நம்ப போகிறார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தானே இந்த 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இது முதல்ல இருந்தே கொடுக்கலையே நீங்க கேட்கலாம். அந்த 10,000 ரூபாங்கிறது ஒரு ஐசிங் இந்த கேக். ஆனால் தேஜஸ்வி யாதவ் பார்க்கும்போது, இல்ல நிதிஷ்குமார் நமக்கு இத்தனை நாள் பரிச்சயமானவர், அனுபவசாலி, நம்ம முன்னாடி நமக்கு இத்தனை வருடமாக முதலமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். தேஜஸ்வி யாதவுக்கு கொடுத்தோம்னா அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குமா, அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருப்பதன் காரணமாகத்தான் பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லைன்னு நான் பாக்குறேன். ஆனால்
தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் இந்த எலெக்ஷன்ல இருந்து ஒண்ணு கத்திருப்பாங்க. அரசியல் என்பது தேர்தலுக்கு வெறும் 3 மாதத்துக்கு முன்பாக மட்டும் வந்து பிரச்சாரம் செய்தால் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த 2 கட்சிகளும் உணர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பீகார்ல இந்த ஓட் ஷோர் விஷயம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கலனாலும் மற்ற மாநிலங்கள்ல இது வெற்றியை தருமா? எந்த ஒரு மாநிலத்திலும் செய்தியாளரா வெற்றி நீங்க. தராதுங்க. எந்த மாநிலத்திலையும் ஓட்சோரிங்கிற ஒரு விஷயம் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். இந்த ஏதோ ஒரு பேசுறாங்க, ஏதோ ஒரு இஷ்யூவாட்டு இருக்கு, பிரச்சனையாட்டு இருக்குன்னு யோசிப்பாங்களே தவிர, ஆனால் அதனை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். சாமானிய மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக இந்த கட்சி தனக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த கட்சிக்கு வாக்களிப்பதால் தனக்கு என்ன ஆதாயம் என்பதனை ஆராய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே வாக்களிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டுமே இனிவரும் காலங்களில் சாமானியர்கள் வாக்களிப்பார்கள். குறிப்பாக முன்பு இருந்தது போல ஆண்கள் தேர்தலை முடிவு செய்வதில்லை, பெண்கள் தான் தேர்தலை முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே அதை பார்க்கிறோம். 2021 நம்ம பார்த்தோம், 2024 பார்த்தோம். பெண்கள் தான் தமிழ்நாட்டுல வந்து இப்ப தமிழ்நாட்டிலும் பெண்கள் தேர்தல் அரசியலை முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இனிவரும் காலங்களில் அனைத்து திட்டங்களும் பெண்களை நோக்கி மட்டுமே தான் இருக்கும். ஏன்னா பெண்களோட வாக்கு தான் சிதறாமல் சிந்தாமல் ஒரு குடும்ப வாக்காக அப்படியே மொத்தமாக ஒரு கட்சிக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே எஸ்ஐஆர்ங்கிற ஒரு இது நீங்க வந்து ஒரு சோசியல் காசா நீங்க பேசினாலும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பாப்புலேஷனை எப்படி அவங்க நம்பிக்கையை நீங்க எப்படி பெற போறீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அரசியல் கட்சிகள் தங்களை தானே தயார்படுத்திக் கொண்டு தேர்தல் அரசியலை சந்தித்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா பிஜேபி போன்ற ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் மிஷினரியில ஜெயிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் கம்ப்ளைண்ட் மட்டுமே குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கலாம், அல்லது குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாமே தவிர அதற்கு எதற்கும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை. அதனால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை. நீங்க எஸ்ஐஆர் சொல்றங்காட்டி பீகார்ல எஸ்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் நடத்தாம இருந்தாங்களா என்னங்க? அதை பத்தி பிஜேபியும் கவலைப்பட போறதில்லை, அதை பத்தி மத்திய அரசும் கவலைப்பட போவதில்லை, அதை பற்றி தேர்தல் ஆணையம் கவலைப்பட போவதில்லை. மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் மட்டுமே இனிவரும் காலங்களில் எதிர்க்கட்சிகளால் அரசியல் செய்ய முடியும். ராகுல் காந்தி தன்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தினால் மட்டும்தான் வந்து இனி அடுத்த எலெக்ஷன்ல ஒரு வின் பண்ண முடியும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட 3 மாநிலங்களும் மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருந்தது. இப்ப 4வது பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது தொடர்ந்து. எனவே அது காங்கிரஸுக்கும் தெரியும். வெறும் இந்த வாக்கு திருட்டுங்கிற ஒன்றை மட்டுமே வச்சுட்டு உங்களால் தேர்தலை ஜெயிக்க முடியாது என்பது காங்கிரஸுக்கும் தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ கள நிலவரம் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக தங்களுடைய கட்சியினுடைய பலத்தை ப்ரூவ் பண்ணுறதும் அதே போல் வந்து வாக்காளர்களை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கான உதவிகளை செய்யணுன்றது கட்சி தீவிரமாக இருக்காங்க. அதை காங்கிரஸ் செய்ய தவிர்க்கிறதா அப்படின்றதா ஒரு கேள்வி. அப்படி இல்லைங்க, காங்கிரஸா இதனால முடிஞ்ச அளவுக்கு அது போராடுறாங்க. ஆனா அது மட்டும் பத்தாதுங்கிறது தான் கருத்து. ஓகே சார், இப்போது தேர்தல் வியூகத்தும் நாங்கள் சொன்னோம்னா பிரதமரையே வந்து ஜெயிக்க வச்சோம் அப்படின்லாம் சொன்ன பில்டப்லாம் கொடுத்தாங்க நம்ம பிரசாந்த் கிஷோர். ஒன்றுமே இல்லாத ஆயிட்டாரு. இப்போது யோசிப்பாங்கல்ல, ஒரு வீக வகுப்பாளர் மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் வந்து அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குமா? எங்க வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்வே எடுத்து கொடுப்பாங்க, இந்த தொகுதிக்கு இந்த கேண்டிடேட்டை போடலாம், இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதனை தாண்டி நீங்கள் உங்களை மக்கள் மத்தியில மக்களோட நம்பிக்கையை நீங்க எப்படி வாங்குறீங்க, மக்கள்கிட்ட நீங்க உங்களை எப்படி மக்களை நம்ப வைக்க போறீங்கிறது அதெல்லாம் தாண்டி வந்துருச்சுங்க. இப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறார்கள். எனவே தேர்தல் வியூக வகுப்பாளர்களால் மட்டுமே இனிமேல் தேர்தல்களை வெற்றி பெற வைக்க முடியுமா என்பது சந்தேகம் தானே. எல்லாத்துக்குமே அது பழகிருச்சு. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி 3% வாக்களை பெற்றதே பெருசுன்னு தான் நான் பாக்குறேன். அதுவும் பீகார் மாதிரி ஒரு போலரைஸ்ட் ஏரியால அட்மாஸ்பியர்ல 3% பிரசாந்த் கிஷோர் பெற்றதே ஒரு பெரிய சதவீதமாகத்தான் பாக்குறேன். நீங்க தமிழ்நாடு மாதிரி பார்க்க முடியாது. பீகார்ங்கிற ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு ஆம்பியன்ஸாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இடம் காலியா தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் பீகார் அரசியல்னு அவர் நினைச்சிருக்கார். எனவே பிரசாந்த் கிஷோரோட ஒரு அரசியலுங்கிறது வந்து ஒரு நீண்டகால அரசியல். அவருக்கு வயது இருக்கிறது. அவரு இன்னும் ஒரு பொறுமையாக இருந்து நிதிஷ்குமாருக்கு அப்புறம் தான் அவர் தன்னோட முழுமையான அரசியலை விளையாடுவார் என்று நான் பார்க்கிறேன். ஆனா பொதுவாக நம்ம இந்த புதிதாக வரக்கூடியவர்களுக்கு நாம் முன்வைக்கக்கூடும் அந்த ஒரு கேவியட் தான். பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு லாங் கேம் இருக்கு, ஒரு லாங் பேட்டில் இருக்கு. ஆனால் அதற்கான கன்சிஸ்டன்சியும் அதற்கான பொறுமையும் அந்த கண்டினியூட்டியும் அவருக்கு இருக்கா? இந்த 5 ஆண்டு காலம் அவர் வந்து ஒரு இளம் கட்சியாக மக்கள் மத்தியில் தன் கட்சியை எப்படி எடுத்துட்டு போறாரோ அதை பொறுத்துதான் அவருக்கு. ஆனா அது எடுத்துட்டு போயிட்டானா 5 வருஷம் கன்சிஸ்டன்டா அரசியல் பண்ணி தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருந்து எடுத்துட்டு போயிட்டாருன்னா நிதிஷ்குமாருக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய பிளேயரா பீகார் அரசியல்ல இருப்பார். ஓகே சார், இப்போ
தன்னிலை மறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து நிதிஷ்குமார் மீது முன் வச்சாங்க. அதையும் வந்து தேர்தல் வியூகமாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் மேடையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு நாகரிகமற்ற முறையில் சில விஷயங்கள் பண்ணார். இந்த ஒரு ஒரு விமர்சனம் இருந்தும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது, யார் முதல்வர் அப்படின்னு வேட்பாளர் இப்போ அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. அடுத்த முதல்வர் யார் அங்கே? இவர் ஒரு நிதிஷ்குமாரை தான் வச்சிருப்பாங்களா, இல்லை வேற யாருன்னா மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருப்பார் என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஏன்னால் நிதிஷ்குமாருக்கு கணிசமாக 12 லோக்சபா மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆதரவு அவர் பாஜக இல்லைன்னா ஆட்சி இல்லை அங்கே. அதனால உடனடியாக அவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்தான் முதலமைச்சராக தொடர்வார் என்று தெரிகிறது. நீங்க அந்த கேம்பெயின்ல தான் தப்பு பண்ணாங்க. நீங்க வந்து அது நிதிஷ்குமாரை ஏளனம் செய்வதாக மற்ற சமூகம் அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். நீங்க யாதவ் சாதி ரீதியா சாதி ரீதியாக. எனவே அது அங்க எடுபடவில்லை. நீங்கள் வந்து அது ஒரு சிம்பத்தி தான், அனுதாபத்தை தான் நிதிஷ்குமார் கொடுத்துச்சு. அந்த கேம்பெயின் எடுபடல. நீங்க இந்த கேம்பெயின் எப்படி இருந்திருக்கும்னா, என்னோட கருத்து நான் தவறாக கூட இருக்கலாம். கடந்த 20 ஆண்டுகளாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருக்கிறார். இதன் காரணமாக உங்களோட வாழ்க்கை நிலை மாறி இருக்கிறதா, முன்னேறிக்கிறதா என்பதை அவங்களையும் நிதிஷ்குமாரோட கம்பேர் பண்ணி தான். சாமானியனை நீங்க நிதிஷ்குமாரோட கம்பேர் பண்ணி பார்த்திருக்கணும். 20 ஆண்டு காலமா அவர் ஒவ்வொரு கட்சி இந்த கூட்டணி அந்த கூட்டணி மாறி அவர் தொடர்ந்து அதிகாரத்தையும் இதையும் அவர் கையிலே வச்சுட்டே இருக்காரு. ஆனால் உங்களோட நிலைமை மாறி இருக்கிறதா என்பதை சாமானியனை யோசிக்க வைத்திருந்தால் இந்த கேம்பெயின் எடுபட்டிருக்கும். ஆனால் நீங்க அதனை விட்டுட்டு நிதிஷ்குமார் வந்து பாஜகவோட அடிமையா இருக்காரு, பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்காரு, அவர் தன்னைத்தானே மறந்திருக்காரு, தன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல, அவருக்கு உடல்நிலை மோசமா இருக்குன்னா அது அவருக்கு சிம்பத்தி தான் ஏற்படுத்தி இருக்கு. அது எந்த விதத்திலும் நிதிஷ்குமாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே. பீகார் தேர்தல் குறித்தும் இது தொடர்பான முடிவுகள் குறித்தும் மிக தெளிவாக நியூஸ் டுடே தமிழுக்கு பேட்டி அமைத்ததற்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தேங்க்யூ.